morning students. 12th standard computer application chapter 7 while loop and do while loop இதை பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ while loop அப்படின்னா என்ன? while loopங்கிறது பார்த்தீங்கன்னா லூப்னாலே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும். அதே தாங்க லூப்புங்கிறது. இப்போ while loop எக்ஸிக்யூட் பிளாக் ஆஃப் கோடுனா ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு ஆக்ஷன் பிளாக்ல உள்ள கோட்ஸ் வந்து as the long condition specified the while statements evaluate true. அப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும் அந்த பாடி ஆஃப் த லூப்பில் உள்ளது செய்யும், ஆக்ஷன் பிளாக் செய்யும். சப்போஸ் வந்து ஃபால்ஸ்னா அந்த லூப்பை விட்டு என்ன ஆகும் அப்படின்னா வெளில வந்துடும். இதுதான் என்ன அப்படின்னா while loop. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகணும்னா மறுபடியும் என்ன ரிப்பீட்டேஷனாக மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இனிஷியலைசேஷன் ஃபஸ்ட் எடுத்துனா இனிஷியல் வேல்யூ ஒன்று இருக்குதுங்க, ஃபஸ்ட்டு செக்மெண்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணும். இந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதில் உள்ள ஆக்ஷன் பிளாக் மறுபடியும் என்ன ஆகுனா எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஒவ்வொருவோட ஒயில் லூப்போட லாஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேஷன்னா இன்க்ரிமெண்ட். ஃபார் லூப்பில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இன்க்ரிமெண்ட் கவுண்டர்னா அதுதான் அப்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா மேலே மறுபடியும் போய் கண்டிஷனை செக் பண்ணும். செக் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரூ ஆச்சுன்னா உள்ள செய்யும், அப்டேஷன் ஆகும், மறுபடியும் மேலே போகும். இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் எடுத்துருக்குங்க. எப்போ சார் வெளில வரோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும்போது எக்ஸிட் ஃப்ரம் தி லூப்னாலே எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் என்ன ஆகும் அதை விட்டு வெளில வரும். இப்போ சிண்டாக்ஸ் பாருங்கள், ஒயில் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட்ஸ். ஒயில் லூப்புக்கான யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு வந்து ஒயில் கண்டிஷன் இஸ் ட்ரூ, கண்டிஷன் உள்ளே கொடுக்குறோம். இந்த ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள கூட கோடிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த ஒயில் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இதை விட்டு என்ன ஆகும் அப்படின்னா இது என்ன ஆகும் எக்ஸிட் ஆகும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த பிஹெச்பி அப்படிங்கிறது பிஹெச்பி ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் ஸ்டூடெண்ட் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அதில் வேல்யூஸ் வந்து 10 அப்படிங்கிறத அசைன் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம் வேரியபிள், அதில் 1ன்னு அசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணுறோம்? 2. இங்கே ஒயில் அப்படிங்கிற ஒரு லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயில் லூப்பில் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படிங்கிறதுல என்ன வேல்யூ இருக்குது? இப்போ 1. ஸ்டூடெண்ட் கவுண்டில் என்ன வேல்யூ இருக்குது? 10. அப்போ 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? 10 விட இந்த சைடு உள்ள வேல்யூ லெஸ் தனாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஒன்றுங்கிற என்னது லெஸ் தன் தான். அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ ட்ரூனா இங்கே ஆக்ஷன் பிளாக் ஆரம்பிக்குது, எங்கே முடியுது? இந்த இடத்துல முடியுதுங்க. ஓகேங்களா? அப்போ இதில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். கோடிங் வந்து என்ன 2 லைன் வருது, இது ரெண்டையும் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எகோ அப்படிங்கிறப்ப த ஸ்டூடெண்ட் நம்பர் ஈஸ் கோலன் அப்படியே கொடுத்துருக்கோம். த ஸ்டூடெண்ட் நம்பர் ஈஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இது தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த கோலன் டபுள் கொட்டேஷன் வந்து இங்கே முடியணும். ஓகேங்களா? அப்போ தான் அதில் வரும், இல்லைனா அதில் உள்ளது அப்படியே பிரிண்ட் ஆகும். அப்போ ஸ்டூடெண்ட் நம்பரில் என்ன இருக்குது? 1. ஸ்டூடெண்ட் நம்பரில் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது? 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். த ஸ்டூடெண்ட் நம்பர் ஈஸ் நம்பர் 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு பிரேக் அடுத்து கீழே வந்துடும். பிரேக்னாலே நியூ லைன், அடுத்து வரக்கூடிய அவுட்புட் அதுக்கு கீழே தான் வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் நம்பர் ப்ளஸ் ப்ளஸ். ஸ்டூடெண்ட் நம்பர்னா ஸ்டூடெண்ட் நம்பரில் ஏற்கனவே என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. அப்போ ++னால என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இப்போ என்ன மாறும்? 2ஆக மாறும், 2ஆக மாறும். அப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து இப்போ 2ஆக மாறும். 2ஆக மாறினா இதை விட்டு கீழே வருமா? கண்டிப்பாக வராது. லூப்புனாலே என்ன ஆகுனா மறுபடியும் ரிப்பீட்டேஷனாக என்ன ஆகும்? ஒர்க் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் ஒர்க் ஆகும்? கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ஒர்க் ஆகும். அப்போ இந்த ட்ரூவாக இருந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகும்? இதுலேருந்து இங்கே வரும். ஓகேங்களா? ட்ரூவாக இருக்க வரைக்கும் இது மாதிரி மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ட்ரூவாக இருந்துட்டு இப்போ மறுபடியும் இங்கே செக் பண்ணும். இப்போ ஸ்டூடெண்ட் நம்பரில் ஏற்கனவே என்னாச்சு? 1 இருந்துச்சு. இப்போ என்னாச்சு? இந்த இடத்துல வந்து 1 இன்க்ரீஸ் ஆகிடுச்சா? அப்போ இங்கே என்ன மாறும்? இப்போ 2. இப்போ 2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10. ட்ரூவா பாஸா? ட்ரூ. அப்போ 2னா இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் ஈஸ் நம்பர் 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் என்ன மாறும்? 3ஆக மாறும். 3 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 3. 4 5 6 7 8 9 10 வரைக்கும் வச்சுருக்கேன். 10 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? அப்போ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. ஏன்னா ஈக்குவல் கொடுத்துருக்கோம். லெஸ் தனாக இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கலாம். அப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து இப்போ அப்டேஷன் ஆகி என்ன ஆச்சு? இங்கே 10ன்னு வந்துருச்சு. ஸ்டூடெண்ட் கவுண்ட் என்ன இருக்குது? ஏற்கனவே 10. அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் ஈஸ் ஸ்டூடெண்ட் நம்பர் இப்போ என்ன இருக்குது? 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து என்ன மாறும்? 11ஆக மாறும். அப்போ 11 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10. கண்டிஷன் ட்ரூவா பாஸா?
ஃபால்ஸு. அப்போ ஃபால்ஸ்னால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த லூப்பை வந்து இதை விட்டு நேராக உள்ளெல்லாம் போகாமல் எங்கே வரும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? அந்த லூப்பை விட்டு வெளில வரும். ப்ரோக்ராம் விட்டு வெளில வரும். அது என்ன ஆகும்? லூப்பை விட்டு வெளில வரும். ஓகேங்களா? இதுதான் ஒயில் லூப். இந்த ஒயில் லூப்போட இது என்னென்னா இந்த கண்டிஷன் இது உள்ள இந்த 2 லைன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தாங்க ஒர்க் ஆகும். சப்போஸ் ஃபஸ்ட்டு வரும்போதே ஸ்டூடெண்ட் நம்பரில் வந்து 11 இருக்குது அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னா இதை விட்டு என்ன ஆகும்? நேராக இங்கே வெளில வந்துடும். இது உள்ளது ஒரு டைம் கூட ஒர்க் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? இதுதான் என்னென்னா இந்த ஒயில் லூப். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஒயில் லூப். இப்போ ஒயில் லூப் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபார் லூப் மட்டும்தான் கண்டிஷன் ட்ரூவாக தான் மறுபடியும் செய்யும். ஃபால்ஸாக இருந்தால் என்ன அதை விட்டு வெளில வந்துடும். ஓகேங்களா? இப்போ 2 ஒயில் லூப். இந்த 2 ஒயிலுக்கும் ஒயிலுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா என்னென்னா ஒயில் லூப் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் செய்யும். ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஆகாது? உள்ளே போகவே போகாது. ஒரு டைம் கூட உள்ளே என்ன ஆகாது? ஃபால்ஸாக இருந்தால் ஒர்க் ஆகாது. ஆனால் 2 ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் ஒரு டைம் அந்த பாடி ஆஃப் த லூப் அந்த பாடி ஆஃப் த கோடிங் இருக்குது பார்த்தி ஆக்ஷன் பிளாக்கோட கோடு அது ஒரு டைமாச்சும் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணுவோம். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். The 2 while loop is always very similar to while loop. ஓகேங்களா? எப்படின்னா while loop மட்டும் தாங்க இதுவும் 2 while but execute of the block of code at least once. நல்லா கவனிச்சுங்க. but execute of a block of code at least once before evaluating the condition. condition evaluate ஆகிறதுக்கு முன்னாடியே என்னாகும்? அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா the condition is evaluated only at the time of the exit of the iteration. அதாவது அவருடைய எண்ட் ஆஃப் த ஐட்ரேஷனில் தான் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த இதில் கண்டிஷன் இருக்கும், ஃபஸ்ட்லேயே இருக்காது. ஓகேங்களா? இப்போ சிண்டாக்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். சிண்டாக்ஸ் பாருங்கள். சிண்டாக்ஸில் இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ லூப் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. டூ சம்திங் எது வேணுமோ செய்யலாங்க. கண்டிஷன் வைக்கவே இல்லை. உள்ளே வர்றோம். உள்ளே வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள செஞ்சுட்டு இங்கே வந்து கண்டிஷன் வைக்கிறோம். கண்டிஷன் வச்சுட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் டூ சம்திங் அங்கே போய் மறுபடியும் செய்ய சொல்லும். சப்போஸ் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா நோ அப்படின்னா லூப் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த கீழே பாருங்கள். சிண்டாக்ஸ் பாருங்கள். சிண்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டூ ஒய் லூப்புக்கு இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சொல்கிறேன், கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இப்போ இந்த டூ அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே ஓப்பன் பிரேஸ் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் க்ளோஸ் பிரேஸ் ஒயில் கண்டிஷன் இஸ் ட்ரூ. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒயில் கண்டிஷன் இஸ் ட்ரூங்கிறது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா இந்த டூங்கிற பிளேஸில் இருக்கும். டூங்கிற பிளேஸில் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே உள்ளே வரும்போதே ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதுதான் ஒயில். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிலுங்கிற கண்டிஷன் அந்த எண்ட் ஆஃப் த ஐட்ரேஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஒயில் லூப்புக்கும் டூ ஒயிலுக்கும் ரெண்டுக்கும் பக்கத்தில் எழுதி கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த டூங்கிற இடத்துல இந்த ஒயில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகும்? அப்படியே இந்த டூங்கிற இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த லாஸ்ட்டில் வந்து கண்டிஷன் எப்பயுமே லாஸ்ட்டில் செமிகோலன் வைக்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செமிகோலன் வச்சுருக்கோம். டூ ஒயிலோட கண்டிஷன் லாஸ்ட்டில் மட்டும்தான் செமிகோலன் வைப்போம். மற்றபடி அந்த ப்ராக்கெட் முடிகிற இடத்துல லாஸ்ட்டில் எங்கேயுமே செமிகோலன் இருக்காதுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஓகேங்களா? அப்போ இது என்ன ஆகும்? டூ ஒயிலுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த டூ ஒயிலை பொறுத்த வரைக்கும் டூ அப்படின்னா செய்ய சொல்லிடும். அது ட்ரூவாக ஃபால்ஸாக உள்ளே வரும்போது செய்ய சொல்லிடும். உள்ளே வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும். ஆனதுக்கப்புறம் வெளியில் தான் என்ன பண்ணுறோம்? செக் பண்ணுறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம் நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம் நம்ம வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க போகிறோங்க. தியேட்டருக்கு படம் பார்க்க உள்ளே போகும்போதே நம்ம என்ன பண்ணுவோம்? டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? வெளில அனுப்பிடுவாங்க. அப்போ உள்ளே என்ட்ரு ஆகிற இடத்துலையே ஸ்டார்டிங்லேயே கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒயில் லூப். ஓகேங்களா? ட்ரூவாக இருந்தாலும் சரி ஃபால்ஸாக இருந்தாலும் சரி உள்ளே போகும்போதே டிக்கெட் இருந்தால் மட்டும் உள்ளே அனுப்புவாங்க, இல்லைன்னா வெளில அனுப்பிடுவாங்க. இதே வந்து டூ ஒயில் லூப் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ பஸ்ஸு டிக்கெட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. பஸ்ஸில் வரோம். பஸ்ஸில் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பஸ்ஸு வருது, உள்ளே ஏறி உட்காந்துட்டோம். அதான் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். அது ட்ரூவாக ஃபால்ஸான்னு கண்டக்டர் ஏறும்போது உங்கள் கையில் டிக்கெட் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. உள்ளே அனுப்பிடுவாங்க. உள்ளே உட்காந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உள்ளே வந்து என்ன செக் பண்ணுவாங்க. வெளில இருந்துக்கிட்டு செக் பண்ணும்போது உன்கிட்ட கையில் டிக்கெட் இருந்துச்சுன்னா மறுபடியும் நீ இந்த பஸ்லேயே ட்ராவல் பண்ணலாம். இல்லைன்னா என்னாங்க? அது வெளில வந்துடும். அதை நல்லா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து உள்ளே வரும்போதே ஒரு டைம் உள்ளே அலோவ் பண்ணிடுவோம்.
கோட் டு போய் எக்ஸிக்யூட் உள்ள கோடிங்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணுவோம். கண்டக்ட் செக் பண்ணுற பற்றியா டிக்கெட் இருக்கான்ட்டு டிக்கெட் இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த கோடிங் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் நம்மளோட ஃபால்ஸு டிக்கெட் இல்லைன்னா நாங்கள் இதை விட்டு ஸ்டாப் ஆகிடும், வெளில அனுப்பிடுவோம். இதுதான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், ஸ்டூடெண்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் அதில் உள்ளே தான் ஸ்டூடெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 அப்படின்னு கொடுத்துட்டு அதில் உள்ளே தாங்க அதே தாங்க இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அதே தான் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ உள்ளே வரும்போதே கண்டிஷன்லாம் இங்கே செக் பண்ணலை. செக் பண்ணாமல் நேராக உள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு எடுத்து என்ன ஆகும், ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து என்ன ஆகும் 1ங்கிறது 2ஆக மாறும். இங்கே செக் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து இப்போ என்ன ஆகும் 2ஆக மாறும். இங்கே 10. அப்போ 2 லெஸ் தான் ஈக்குவல் டு 10. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. அப்போ ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து மறுபடியும் இந்த இடத்துலேருந்து நாங்கள் இங்கே வந்து செய்ய சொல்லுங்க. இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல இப்படி வளைஞ்சிருச்சு. என்னாகும், இங்கேருந்து வரும். இங்கேருந்து என்ன ஆகும்னா சுற்றி வந்து இதில் வந்து செய்யும். மறுபடியும் ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதை மறுபடியும் ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அப்புறம் 3ஆக மாறும், 4ஆக மாறும், 5ஆக மாறும், 6, 7, 8, 9, 10 வரும். 10 லெஸ் தான் ஈக்குவல் 10. மறுபடியும் என்ன ஆகும், ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு 11ஆக மாறும். அப்போ தான் என்ன ஆகும் 11 லெஸ் தான் ஈக்குவல் டு 10. கண்டிஷன் ஃபால்ஸு. ஃபால்ஸ்னால் என்ன ஆகும் அப்படின்னா இதை விட்டு வெளியில் வந்துடும். இதை விட்டு என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் 2 while லூப்பு. நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல இப்போ நம்ம ஒயில் லூப்புக்கும் 2 while லூப்புக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் 11 கொடுத்துருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே ஸ்டூடெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 11 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இங்கே எடுத்தால் என்ன ஆகுன்னா கண்டிஷன் உள்ளே வந்துடும். இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 11 அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு ஸ்டூடெண்ட் நம்பர் இப்போ என்ன மாறும் 12ஆக மாறும். 12 லெஸ் தான் ஈக்குவல் டு 10. ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸு. ஆனால் அதை விட்டு வெளில வந்துடும். ஆனால் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு என்ன ஆகும், இந்த கோட் ஆஃப் த எக்ஸிக்யூட் இந்த இதில் உள்ள எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்புறம் தான் வெளில வரும். இதுதான் 2 while. இதே ஒயிலாக இருந்துச்சுன்னா இந்த ஒயிலாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 11 அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கேயே செக் பண்ணணும். 11 லெஸ் தான் ஈக்குவல் டு 10. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸு. ஃபால்ஸ்னா என்ன ஆகும், இதிலேருந்து கண்டிஷன் ஃபால்ஸ்னாலே இதை விட்டு என்ன ஆகும் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஆனால் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உள்ள பாடி ஆஃப் த கோடு செய்யும். ஃபால்ஸாக இருந்தால் ஒரு டைம் கூட செய்யாது. ஆனால் 2 while வந்து ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் ஒரு டைம் செய்யும். ஒரு டைம் செஞ்சதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணிட்டு ட்ரூவாக இருந்தால் மறுபடியும் செய்யும். ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஆகாது, மறுபடியும் செய்யாது. இதுதான் ஒயில் லூப்புக்கும் 2 while லூப்புக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒயில் லூப் ப்ளஸ் என்ட்ரி செக் லூப். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒர்க்கை செக் பண்ணி செய்கிறதுனால அது என்ட்ரி செக்னு சொல்லலாம். 2 whileங்கிறது எக்ஸிட் செக். அதாவது உள்ளே வரும்போது இல்லாமல் இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் இல்லாமல் வெளியில் கொண்டாந்து இங்கே வைக்கிறோம். ஸோ அதனால் என்னது வெயிலில் வந்து எக்ஸிட் வெளியில் வரும்போது கண்டிஷன் இருக்கிறதுனால இது எக்ஸிட் செக் லூப்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் ஒயில் லூப் 2 while லூப்புக்குள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இந்த 2 while எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர் எழுதக்கூடாது. ஃபஸ்ட் இடத்துல நம்ம எழுதும்போது 2வில் வந்து டி வந்து என்ன கேபிட்டலில் போடுவோம், கேபிட்டலில் போடக்கூடாது. 2 அப்படிங்கிறது அது கீவேர்டு. 2 while அப்படிங்கிறதெல்லாம் கீவேர்டு. ஃபார் ஈச் எல்லாமே என்னது கீவேர்டு. இதுதான் 2 while லூப். ஓகேங்களா? இந்த கிளாஸில் இதோட முடிஞ்சிருச்சு. சப்போஸ் இந்த இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுங்க. இதே பேஸ் பண்ணி தாங்க எல்லாமே வரும். நீங்கள் பின்னாடி சாஃப்ட்வேர் இது படித்தாலும் கூட ஜாவா, ஜேஎஸ்கிரிப்ட் எல்லாத்துலேயும் இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர், கண்டிஷனல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வரும். நல்லா படித்து தெரிஞ்சுங்க. தெரியலனாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.